வந்து கொடுத்ததும் கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய டாஸ்க் வந்து செம்மையா வந்து கொடுத்திருந்தாரு. ஓகே ஏத்துக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் கொடுத்தாரு பாருங்க. பயங்கரம் பிச்சுக்குச்சு. இந்த ஒரு ட்விஸ்ட்ல தான் பயங்கரமான ஒரு சண்டை. என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் 5 டீமா பிரிக்கணும். 5 டீம்ல 3 பேரா வந்து 3 டீம், 2 பேரா 2 டீம். இதுல வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது பேர் செங்கல் டாஸ்க். ஓகேங்களா? செங்கலோ செங்கல், பொங்கலோ பொங்கல் மாதிரி இந்த டாஸ்க்ல வந்துட்டு கோட்டை கட்டணும். கோட்டை கட்டும் போது மத்தவங்க வந்துட்டு கோட்டையை இடிச்சு அந்த செங்கலை எடுத்துட்டு போலாம். கன்வேல இருந்து செங்கல் வரும், அதை வச்சு கோட்டை கட்டணும். அந்த கன்வேயர் நின்னதுக்கு அப்புறம் அந்த செங்கலை வந்து அப்படியே பாதுகாக்கணும். கோட்டையை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்துட்டு நடுவில் வந்து யாரும் அந்த செங்கலை எடுக்காத மாதிரி அந்த மாதிரிலாம் பாதுகாக்கணும். அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணி நிறைய விஷயம் வந்துட்டு இதுல இருந்துச்சு. அண்ட் இந்த டிஃபெண்ட் பண்ணி யார் வந்துட்டு பஜர் அடிக்கும் போது யார்கிட்ட கம்மியா இருக்குதோ அவங்க வந்துட்டு இந்த கேம் விட்டு வெளில போயிருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இந்த ஒரு வீக்லி டாஸ்க். செம்மையா தான் இருக்குது. கன்வேயர் பெல்ட் டாஸ்க் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவங்க டீம் பிரிக்கிறதுல சண்டை, பயங்கரமான சண்டை. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல வந்து சண்டை பிரிச்சு செஞ்சுட்டானுங்க. அந்த சண்டையில வந்து என்ன இருக்குது பாத்தீங்கன்னா, யாரும் நாங்க 3 பேர் போறோம், நாங்க 3 பேர் போறோம். இவனுங்க எல்லாம் தனித்தனியா அப்படியே பிரிய ஆரம்பிச்சானுங்க. லாஸ்ட்ல இவனுங்க 3 பேர் போறோம், அப்புறம் ராணுவம் மட்டும் தனியா நிக்கிறான். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து போயிட்டே இருக்குது. இங்கிட்ட வந்து அன்சிதாவா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், பவித்ராவா இருக்கட்டும், அவங்க ஒரு டீமுங்கிறானுங்க. இங்கிட்டு மஞ்சரி, முத்து அண்ட் நம்ம தீபக், இவங்க 3 பேரும் ஒரு டீமா இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயன், ரஞ்சித், ஜாக்லின், அவங்க 3 பேரும் ஒரு டீமா இருக்காங்க. விஷால், சௌந்தர்யா, அருண், இவங்க ஒரு டீமா இருக்காங்க. மொத்தம் 4 டீம் இருக்குது. லாஸ்ட்ல யாரு நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ராணுவம் மட்டும் தனியா நிக்கிறாப்ல. தலையை வந்துட்டு சிங்கிளா தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தனியா வேற மாதிரி நின்றுட்டு இருந்தாப்ல. இந்த இது வந்து வேற மாதிரி வந்து இந்த டாஸ்க் வந்து போவோம். ஏன்னா செங்கல்ல வந்து நிறைய அடி போடும், நிறைய என்ன வேணா நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு டாஸ்கோட இது ஒரு என்ன மேட்டர் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இந்த டாஸ்க் வந்து 3 நாள் நடக்கும். 3 நாள் என்ன ரெகுலேஷன் வேணா போடலாம், ரூல்ஸ் வேணா போடலாம். இப்ப வந்து ரூல்ஸ் படி செங்கல் வந்துட்டு ஒரு ஆள் எடுக்கணும், ஒரு ஆள் ஹோல்டு பண்ணும், ஒரு ஆள் வந்துட்டு இது பண்ணும். ஓகேங்களா? ஹோல்டு பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? இதுல யாரு என்னென்ன டீம் அப்படிங்கறத நான் சொல்றேன். வந்துட்டு கலர் வைஸ்ல டீம் பிரிக்கிறாங்க. பிங்க், ப்ளூ, கருப்பு அண்ட் எல்லோ அண்ட் ரெட், இவங்க 3 பேரும் வச்சு மொத்தம் அந்த ஒரு 5 கலரு. இதுல பிங்க் டீம்ல வந்துட்டு அன்சிதா, சௌந்தர்யா, அன்சிதா, பவித்ரா, ஜெஃப்ரி, இவங்க 3 பேருமே இருக்காங்க. ப்ளூ டீம்ல வந்து ராணுவ, மஞ்சரி இருக்காங்க. அண்ட் கருப்பு டீம்ல வந்துட்டு முத்துக்குமரன், தீபக், இவங்க 3 பேருமே, இவங்க 2 பேர் இருக்காங்க. அண்ட் எல்லோ டீம்ல வந்துட்டு நம்ம ரயன் அண்ட் நம்ம ரஞ்சித் அண்ட் ஜாக்லின், இவங்க 3 பேருமே எல்லோ டீம்ல இருக்காங்க. சிவப்பு டீம்ல வந்துட்டு நம்ம விஷால், சௌந்தர்யா, அருண், இவங்க எல்லாருமே வந்து சிவப்பு டீம்ல இருக்காங்க. இந்த டீமை பார்க்கவே எனக்கு பெஸ்டா என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, ராணுவம் வந்துட்டு இன்னும் ஒரு ஆளை வந்து சேர்த்து இருந்தா வேற மாதிரி வந்து செய்ய பண்ணிருப்பாப்ல. ஏன்னா ஹோல்டு பண்றதுக்கு வந்துட்டு இப்ப மஞ்சரி வந்து 2 பேர் தான் இருப்பாங்க. இங்க வந்து யாராச்சும் புடிங்கிட்டு போனா கூட அங்க வந்துட்டு ஹோல்டு பண்ண முடியாது, மற்றவங்கள்ட்ட போய் எடுக்கவும் முடியாது. அப்படிதான் அந்த ப்ரோமோல பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுது. மற்றவங்கள்ட்ட போய் எடுக்கும் போது தான் வந்து ராணுவம் அந்த அடிபட்டது. இன்னைக்கு ஆனா வந்துட்டு இந்த ஒரு சின்ன ஒரு டாஸ்க் வந்துட்டு குறிப்பிட்ட டைம்ல இருந்து முடிஞ்சிருது. ஆல்ரெடி என்ன காரணம் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த தான், ராணுவம் வந்துட்டு அடிபட்டனால, கை பசஞ்சனால வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க் வந்து இன்னைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் தான், கிட்டத்தட்ட 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த டைம்ல தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இது தெரியுது. அண்ட் இந்த டீம்ல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டீம் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ராணுவ, மஞ்சரி இவங்க டீம் வந்து நல்லா பெஸ்டா பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் இருந்தாலும் இந்த டீம் வந்து நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இருந்தாலும் அவங்க வந்துட்டு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடுத்த டீம் எப்படி மாறப்போகுது, என்ன பண்ண போறாங்க பிக் பாஸ் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியுது மாதிரி இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ராணுவ் அண்ட் ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா, அன்சிதா, சௌந்தர்யா, இவங்க 5 பேர்த்த பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எதை பேஸ் பண்ணினா அந்த ஒரு அடிப்பட்டுச்சுல ராணுவ, அப்போதைக்கு யாருமே கண்டுக்காம இருந்தாங்களா அதை பத்தி.